ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு இயல் 8 என்ன டாபிக்னால் என் தலைக்கடனே. அதில் வந்துட்டு நான் நிறைய 1 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒன்ஸ் உங்களுக்கு கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு லெசனே வந்துட்டு ஒரு டைம் கம்ப்ளீட்டாக படித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை அ இ எனவும் அவ் என்பதை அ இவ் எனவும் சீரமைத்தார். காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. கூற்று காரணம் இரண்டும் சரி. இரண்டாவது கேள்வி, காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினும் ஞானத்தின் மான பெரிது. இக்குறளில் ஈற்று சீரின் வாய்ப்பாடு யாதுன்னு கேட்குறாங்க. ஈற்று சீர்னா 7வது இருக்கிற வார்த்தை தான் பெரிது. இதில் வந்துட்டு எப்படி பிரிக்கும்னா பெரி ரெண்டுமே குறில் எழுத்து. அதனால் வந்துட்டு இரு குறில் வந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்துட்டு நிறை. அப்புறம் தனிக்குறில் அப்படி வந்துச்சுன்னா நேர். இப்போ வந்துட்டு நேர் நிறை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைவு. நிறைவு அப்படின்னா அதனோட வாய்ப்பாடு எதுன்னா பிறப்பு. ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். மூணாவது கேள்வி, முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவாக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ துணிவு. நாலாவது, ஞானம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அறிவு. அஞ்சாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. கேள்வி என்னன்னா, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. கேள்விக்குறி வரணும் இங்க. ஆறாவது கேள்வி, அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பெரியார். ஏழாவது கேள்வி, பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் டேஸ் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சமுதாயம். எட்டாவது கேள்வி, நாட்டு விடுதலையை விட டேஸ் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ பெண். ஒன்பதாவது கேள்வி, டேஸ் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சிக்கனம். பத்தாவது கேள்வி, 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு டேஸ் என்னும் பட்டத்தை வழங்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பெரியார். 11வது கேள்வி, பெரியாரின் சிந்தனைகள் டேஸ் அடிப்படையில் அமைந்தவை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அறிவியல். 12வது கேள்வி, சமூக வளர்ச்சிக்கு டேஸ் மிகச்சிறந்த கருவி என பெரியார் கருதினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கல்வி. 13வது கேள்வி, பெரியாரின் மொழி சீரமைப்பை டேஸ் ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 1978. 14வது கேள்வி, பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ரீவேர்ல்டு. 15வது கேள்வி, யுனெஸ்கோ பெரியாருக்கு வழங்கிய பட்டம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். டேஸ் நூலை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ திருக்குறள். 17வது கேள்வி, டேஸ் என்பது உலகின் போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். ஆப்ஷன் ஆ மொழி. 18வது கேள்வி, வேலை வாய்ப்பில் டேஸ் விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தர வேண்டும் என பெரியார் போராடினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 50. 19வது கேள்வி, பெரியார் பின்பற்றிய கொள்கை டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் இ கடவுள் மறுப்பு கொள்கை. 20வது கேள்வி, சுய மரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 1925. 21வது கேள்வி, பொருளாதாரம் தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்றார் டேஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ பெரியார்.
22வது கேள்வி தந்தை பெரியாரின் சொந்த ஊர் டேஸ். விடை வந்துட்டு ஆப்ஷன் இ ஈரோடு. அடுத்த கேள்வி வந்துட்டு முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற கவிதை வரிசை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ நா பிச்சமூர்த்தி. 24வது கேள்வி நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சயின்ஸுக்கு பழி. 25வது கேள்வி நான் பிச்சமூர்த்தி டேஸாம் ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 1932. 26வது கேள்வி டேஸ் டேஸ் ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தவர் நான் பிச்சமூர்த்தி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஹனுமன் நவ இந்தியா. 27வது கேள்வி கமுகு என்பதன் பொருள் டேஸ். கமுகுனா ஆப்ஷன் விடை வந்துட்டு ஆ பாக்கு. 28வது கேள்வி ஒளி அமுதி என்பதன் இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ உருவகம். 29வது கேள்வி டேஸ் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாரதியார். 30வது கேள்வி புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஸ் ஆவார். விடை வந்துட்டு ஆப்ஷன் அ நா பிச்சமூர்த்தி. 31வது கேள்வி புதுக்கவிதையின் வளர்ச்சியும் தோற்றமும் என்ற நூலின் ஆசிரியர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வள்ளிக்கண்ணன். 32வது கேள்வி இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஆகிய இரண்டு நிலைகளுள் உள்ளடக்கியது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ வாழ்க்கை. 33வது கேள்வி டேஸை மையமாக வைத்து கான்ஃபியூசியஸ் சிந்தித்தார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஒழுக்கத்தை. 34வது கேள்வி டேஸ் வெற்றிடத்தை மையமாக வைத்து சுழல்கிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சக்கரம். 35வது கேள்வி சீன மெய்யியலாளர் டேஸ் லாவோ சூவின் சமகாலத்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கான்ஃபியூசியஸ். 36வது கேள்வி இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ லாவோ சு. 37வது கேள்வி டேஸ் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ லாவோ சு. 38வது கேள்வி சுவரின் வெற்றிடமாக திகழ்வது டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சலரமும் கதவும். 39வது கேள்வி புக் பேக் இது ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக இப்பாடலடினை படித்துணர்ந்து நீ ஏற்றுக்கொள்ளும் கருத்து அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நற்செயல்களை செய்வேன். அதுதான் விடை. 40வது கேள்வி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் 330 பாடல்களை கொண்ட வடமொழியிலிருந்து தமிழில் தழுவ பெற்ற நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ யசோதர காவியம். எதை போக்க வேண்டும் என்று யசோதர காவியம் கூறுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சினம். 42வது கேள்வி ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் முறையே. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ எதுகை இயைபு. எதுகை எப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது ஃபர்ஸ்ட் லைன்லையும் செகண்ட் லைன்லையும். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எதுகை. அதுக்கப்புறம் இயைபு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்குக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வேர்டு, இங்கே வந்துட்டு போக்குக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதுதான். 43வது கேள்வி யசோதர காவியம் டேஸ் முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சமண. 44வது கேள்வி விரதம் என்பதின் பொருள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆ சினம் ஆ நற்செயல் இ நன்னெறி. விடை பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மேற்கண்ட நன்னெறி எல்லாமே. 45வது கேள்வி யசோதர காவிய பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 320.
46வது கேள்வி யசோதர காவியம் டேஸ் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ யசோதரன். 47வது கேள்வி தம் மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று கூறியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ திருவள்ளுவர். 48வது கேள்வி முத்துக்குமார் இக்கடிதத்தை யாருக்கு எழுதினார்? நம்ம புக்கில் வர அந்த கடிதத்தை அவர் யாருக்கு எழுதினார்னு கேட்குறாங்க. அவர் யாருக்கு எழுதிப்பாருன்னா ஆப்ஷன் இ மகனுக்கு. 49வது கேள்வி கைபேசியின் வரவால் இன்று எந்த பழக்கம் பெரும்பாலும் நம்மிடம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கடிதம் எழுதுவது. 50வது கேள்வி அருவிய முருகிய அற்ப பைங்கிளி இவ்வடியில் அமைந்துள்ள நயம் எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆல சீர் மோனை இங்கே வந்திருக்குது. ஃபஸ்ட் எழுத்து இதுவும் இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் எழுத்து தோன்றி வந்து அது வந்துட்டு மோனை. ரெண்டாவது வந்துட்டு சீர் எதுகை ரூ இங்கேயும் ரூ வந்திருக்கு. ரெண்டாவது எழுத்து இங்கேயும் முருகிய அப்படிங்கிறதுக்குள்ள ரூ வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு சீர் எதுகை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அ மற்றும் இ. அடுத்தது 51வது கேள்வி உடைந்து என்ற சொல் செய்யுளின் இறுதி சீராக அமையும் போது அதில் வெளிப்படும் அசை எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நிறைவு. யாப்பின் உறுப்புகள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 6. 53வது கேள்வி கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ யாப்பிலக்கணம். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3. 55வது கேள்வி அசைப்பிரிப்பில் டேஸ் எழுத்தை கணக்கிடப்படுவதில்லை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஒற்றெழுத்து தான் கணக்கு பண்ண மாட்டாங்க. 56வது கேள்வி இயற்றீர் ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களை கொண்டவை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஈரசை சீர்கள். 57வது கேள்வி தலை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கட்டுதல். 58வது கேள்வி குறளடி என்பது டேஸ் சீர்களை கொண்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 2 அடிகளை கொண்டது. இது வந்துட்டு நம்ம இலக்கண புக்கில் இருக்கிறது அசை பிரிக்கிறதுலேருந்து வாய்ப்பாட்டிலேருந்து எடுத்திருக்கேன். பொறுத்துக நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 1க்கு 4 2க்கு 3 3க்கு 2 2க்கு 1. இதுதான் விடை. 60வது கேள்வி அகழ்வாரை இந்த வார்த்தைக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கூறுகன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பிரிக்குன்னா இருக்குறில் ஒற்று. இருக்குறில் ஒற்று வந்துச்சுன்னா நிறை. அதுக்கப்புறம் நெடில் தனித்து வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு நேர். அப்புறம் நெடில் தனித்து கூட வந்து ஒற்று வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு நேர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நிறை நேர் நேர் புலி மாங்காய். 61வது கேள்வி வெண்பாவின் டேஸ் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடியும். விடை பார்த்தீங்கன்னா ஈற்றடி ஈற்றுச்சீர். 62வது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. மோனை எதுகை ஏபு இது மூணுமே வந்துட்டு தொடையில் வரும். இது வந்துட்டு தான் அழகிட்டு வாய்ப்பாட்டில் வரும் அசை அப்படிங்கிறது வந்துட்டு பிரிக்கிறது வந்துட்டு. விடை வந்துட்டு ஆப்ஷன் இ அசை. 63வது கேள்வி பின்வரும் பாடலில் அமைந்திருக்கும் தொடையை கண்டறிக. விடை வரிகள் பார்த்தீங்கன்னா கண்ட பேரண்டம் தண்டலை நாடும் கனகமுன்றில் அணம் விளையாடும். இதில் எந்த மோனை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அடிமோனை வந்திருக்கு. இங்கேயும் ஃபஸ்ட் எழுத்துக்கா வந்திருக்கு, இங்கேயும் ஃபஸ்ட் எழுத்துக்கா வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு அடிமோனை. 64வது கேள்வி அடிகளிலோ சீர்களிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது டேஸ்ன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்துட்டு முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை. கடைசி வார்த்தை இதாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இயல்பு. 65வது கேள்வி டேஸ் மட்டுமே இறுதி சீர்
ஓரசை சீராக வரும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வெண்பாவில் மட்டும்தான் வந்துட்டு இறுதி சீர் வந்துட்டு ஓரசை சீராக வரும். மற்ற எதுவுமே வராது, அது மாறி மாறி வரும். 66வது கேள்வி, காய்ச்சீர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வெண்சீர்கள். 67வது கேள்வி, கனிச்சீருடைய சொல்லை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ உண்டென்பது. 68வது கேள்வி, பின்வரும் சொற்களில் நாலசை சீர் சொற்களை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அங்கன் வானத். இங்கே ஆ ஓ இது எப்படின்னா குரில் தனித்து வந்து குரில் வந்து கூட ஒற்று வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு அசை. இது வந்துட்டு நேர் அப்படிம்பாங்க. அப்புறம் மறுபடியும் கா இன் இது வந்துட்டு குரில், இது வந்துட்டு ஒற்று. ஸோ இதுவும் குரில் தனித்து ஒற்று வந்திருக்கு. ஸோ நேர். அப்புறம் நெடில் மட்டும் தனித்து வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு நிறை. அப்புறம் குரில் தனித்து வந்திருக்கு, கூட ஒற்று வந்திருக்கு. ஸோ நேர். இதுதான் நாலசை சீடாக வந்திருக்கு. ஸோ இதுதான் விடை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.